இந்த வீடியோ எதுக்குன்னா, 2 கமாண்டுக்கு ரீப்ளே வீடியோ. அது என்ன கமாண்ட்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு மீன் 26,000க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுப்போம். வீடியோ பார்க்கலன்னா கீழ லிங்க் தரேன் போய் பாருங்க. அந்த மீனு அதிகமா கிடைக்காதாம். ஏதோ 1, 2 தான் கிடைக்குமா. அதனால ஒருத்தரு ரேர் ஃபிஷ் ப்ரோ அப்படின்னு போட்டுருக்காரு. நான் என்ன கேட்கிறேன்னா, அது மீனு சுலபமா கிடைக்காது. ரேர் ஃபிஷ். அப்ப என்ன பண்ணணும்? அத புடிச்சு 26,000, 30,000க்கு வாங்கி சாப்பிடணும். அத பாதுகாக்கணும். அந்த மீனுங்க நெறைய இருந்திருக்கும். மனுஷங்க தின்னு தின்னு தீர்த்திருப்பானுங்க. மீனுங்களோட இனமும் குறைஞ்சிட்டு இருக்கும். ஐயா, ரேர் ஃபிஷ்ஷா இருந்தா அத சாப்பிடுறத விட்டுடணும். அதோட இனத்த பெருக்க ட்ரை பண்ணணும். இன்னொரு கமாண்ட். மெரிசண்டா கெட்ட வார்த்தை மவனே கத்தாழ மீன். இந்த மீன் மருத்துவ குணம் உள்ளதாமா. இதை சாப்பிட்ட உடம்பு நல்லதாமா. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த மீனை சாப்பிட்டா சாவே வராதா என்ன? இல்ல வயசு அதிகமாகும் அப்படியே ஸ்டக் ஆயிடுமா? சின்ன வயசா சின்ன பையனா? கடல்ல இருக்க எல்லா மீனுமே மெடிசன் வேல்யூ இருக்கிறது தான். மருத்துவ குணம் உள்ளதுதான். எல்லாத்தையும் சாப்பிடலாம். நீங்க என்னதான் சமாளிச்சாலும் இருக்கிற உண்மைய அந்த வீடியோல சொல்றேன், இந்த வீடியோல சொல்றேன். நீங்க காசு கொடுத்து சாப்பிடவே வேணாம்னு சொல்லல. ஒரு மீனுக்கு ஏன் இவ்ளோ காசு கொடுக்குன்னு தான் கேட்கிறேன். புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்க, புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.